ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கே போயிருக்கேன்னு பார்க்குறீங்களா? என்னடா மாலையே காமிக்கிறாளேன்னு தானே பார்க்குறீங்க. நம்ம வந்து முருகருக்கு மாலை போடலாம் தாங்க வேண்டியிருந்தோம். அதனால் அது பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுதான். அது திடுதிப்புனுங்க எதிர்பார்க்காம நடந்துச்சு. அதுவே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு மாலையை வாங்கிட்டு அப்படியே முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு பாப்பா பார்க்கு கூப்பிட்டு போகலான்னு போனோம். பாத யாத்திரை போயிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நம்மளும் இந்த மாதிரி போவோன்ற ஒரு சந்தோஷங்க. எனக்கு அது என்னன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி பார்க்குக்கு வந்தாச்சுங்க. பார்க்குக்கு வந்து பார்த்தா பூட்டி இருக்குங்க. ரொம்ப பாப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சரின்னு கூப்பிட்டு வந்துட்டு வரும்போது பூ வாங்கலான்னு வாங்கினோம். பூ வாங்கும்போது மல்லிகைப்பூ வந்து 120 ரூபான்னு சொல்லிட்டாங்க ஒரு முழம். அதனால் அது வேண்டான்னு சொல்லிட்டு ஜாதி முல்லை 80 ரூபா தான். அதனால் அது ஒரு முழம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு அடுத்தது வந்து டாய்ஸ் வாங்குறதுக்கு வந்தாச்சு. பாப்பாவுக்கு டாய்ஸு விலையில் வாங்க வந்தோம். விலையில் வாங்கியாச்சு. அவளுக்கு வச்சு சிம்பிளாக ஒரு விலையை செலக்ட் பண்ணியாச்சு. இதுவே 30 ரூபா சொல்கிறாங்க ரேட்டு. இதெல்லாம் 10 ரூபா 20 ரூபாய்க்கு இருந்துச்சு. இப்போ 30 ரூபா ஆயிடுச்சுங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சுங்க. இதுதான் பாப்பா செலக்ட் பண்ணால். ஆனால் எடுத்தது வேறு ஒன்று எடுத்தாச்சு. அடுத்தது வந்து வெளியே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எனக்கு பொம்மை வேணும்னு சொல்லி இந்த பால் மாதிரி இருந்துச்சுங்க. ஃபுல்லாக பபுள்ஸ் போட்டு அதை வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வேணும்னு ஒரே அடம் பிடிச்சி அதை வாங்கியாச்சு. அதை வாங்கிட்டு பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போட வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து நாய் கடிச்சிச்சு. சும்மா லைட்டாக தான் இருந்தாலும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு போடுறதுக்கு வந்திருந்தோம். இன்றைக்கி 3rd இன்ஜெக்ஷனு. அதை போடுறதுல மேடம் ஒரே குஷிங்க. அவங்களே எப்போவுமே கொஞ்சம் பயந்துக்குவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் அவங்களே வந்து ஹாப்பியாக கொண்டாங்க. அதுவும் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அம்மா வந்து மருதமலை போயிருந்தாங்களா, அங்கே வந்து 90ஸோட எல்லா ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாக்லேட் எல்லாம் அது தாங்க எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோன்னே எங்களுக்கே